அனைவருக்கும் வணக்கம். 12th நியூ தமிழ் புக் இயல் 7 உரைநடை உலகம் இலக்கியத்தில் மேலாண்மை. வே. இறையன்பு. ப. இலக்கியம் நம் இதயத்தில் புதைந்து எப்போது வேண்டுமானாலும் கிளர்ந்து விடுகிற விதை. இலக்கியங்களில் மேலாண் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. அவற்றில் சொல்லப்பட்ட மேலாண் கருத்துக்களையும் நிர்வாக நெறிகளையும் நாம் உணரலாம். நாட்டின் முன்னேற்றம் மேலாண் சிந்தனையில் தொடங்குகிறது. மேலாண்மை துறையில் தமிழர் பழங்காலந்தொட்டே சிறந்து விளங்குகின்றனர். மனித இனம் தோன்றிய போதே மேலாண்மையும் துளிர்க்க தொடங்கிவிட்டது. புராதன மனிதனிடம் குருத்துவிட்ட தலைமை பண்பும் வழிநடத்தும் இயல்புகளுமே அவனை இயற்கையோடு இயையவும் இடர்களை தாண்டி நீடிக்கவும் உதவின. 2 கால்களில் நிமிர்ந்தபோது அவனால் இன்னும் தீர்க்கமாக தன்னுடைய கட்டமைப்புகளை செதுக்க முடிந்தது. அவனால் குழுவாக செயல்பட்டு இயற்கையின் சீற்றங்களை எதிர்கொள்ள முடிந்தது. அவர்களில் ஒருவன் முன்னின்று அவர்களை ஒழுங்குபடுத்தவும் நிர்வகிக்கவும் சாத்தியமானது. அவனால் தனக்கு பொருத்தமான சுற்றுச்சூழ்நிலையை தானே உருவாக்கி கொள்ள முடிந்தது. தன்னை பிணைத்திருந்த சங்கிலிகளை தகர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் விடுதலை பெற முடிந்தது. நேர மேலாண்மை. மனிதனுடைய மேலாண்மை பண்பு அவன் ஓய்வு நேரத்தை உருவாக்க தொடங்கிய போது உருவானது. வரலாற்று காலத்திற்கு முந்தைய மனிதனுக்கு ஓய்வு என்பது கனவு. அவனது பொழுது உணவு தேடுவதிலேயே கழிந்தது. விரைவாக வேலை செய்யக்கூடிய, பணியை எளிதாக்கக்கூடிய கருவிகளை செய்தபோது அவனால் ஓய்வு நேரத்தை உருவாக்க முடிந்தது. அவனுடைய ஓய்வு நேரம் சிந்திக்கவும் இன்னும் வளமான வாழ்க்கை கூறுகளை உண்டாக்கி கொள்ளவும் வாய்ப்பாக அமைந்தது. இன்று கூட அதிக நேரத்தை உருவாக்க முடிந்தவர்களே வரலாறு படைப்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திட்டமிடுவதை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அன்றைய பணிகளை மன அடுக்குகளில் வகுத்து கொள்ள வேண்டும். சிறந்த நிர்வாகியாக இருந்தால் கூட உரிய நேரத்தை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் வெற்றி கிடைக்காமல் போய்விடுகிறது. பல நேரங்களில் போர்களில் குறைவான படைவீரர்களுடன் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதனை திருவள்ளுவர் ஏற்ற காலத்தை அறிந்து ஏற்ற இடத்தையும் தெரிந்து ஒரு செயலை மேற்கொண்டால் உலகத்தையே அடைய நினைத்தாலும் அதுவும் கைகூடும் என்று அழகாக தெளிவுபடுத்துகிறார். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின். 484. ஓர் அரசன் ஒரு நாளை எவ்வாறு ஒதுக்கி பணியாற்ற வேண்டும் என்பதற்கு மடியின்மை என்னும் அதிகாரத்தின் வழியே திருவள்ளுவர் அட்டவணையே தருகிறார். புறநானூற்றின் இறுதி பாடலில் கோவூர் கிழார் சோழன் நலங்கிள்ளியை பற்றி பாடும்போது இரவின் கடையாமத்தில் உறங்காமல் விழித்திருந்த மன்னனை பற்றி பேசி வியக்கிறார். பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் உலகு காக்கும் உயர் கொள்கை கேட்டோன் எந்தன் கிணை குரலே. புறம் 400 என்று அந்த பாடல் குறிப்பிடுகிறது. ஆணையிடும் அரசனும் அடக்கத்துடன் கேட்கும் பணியாளரும். நிர்வாகத்திறன். 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம். திருநெல்வேலி. சீனத்தில் புழங்கும் உருவக கதையொன்று நேர மேலாண்மை பற்றி கூறுகிறது. சீனத்தில் யாங்சோ என்கிற பகுதியில் பல இளைஞர்கள் நீச்சலில் தீரராக இருந்தனர். நீச்சல் தன்னம்பிக்கையை தருவதோடு வாழ்வில் எதிர்நீச்சல் போடவும் கற்றுத்தருகிறது. அங்கு ஆழமான நதியை சில இளைஞர்கள் கடக்கும்போது மலைப்பிடிப்பு பகுதியில் வெள்ளம் ஏற்பட படகு கவிழ்ந்தது. அனைவரும் நதியில் விழுந்து நீச்சல் அடிக்க ஆரம்பித்தனர். அவர்களில் மிகச் சிறந்த நீச்சல் வீரன் ஒருவனும் இறந்தான். ஆனால் அவன் அன்று சரியாக நீந்தாமல் தத்தளித்தான். ஏன் இவ்வளவு பின் தங்குகிறாய்?
நீ அதிசிறந்த நீச்சல் வீரனாயிற்றே என்று மற்றொருவர் வினவினார். தங்களை காட்டிலும் சிறந்த வீரன் தத்தளிப்பது அவருக்கு வியப்பாய் இருந்தது. நான் என்னோட கச்சையில் 1000 பொற்காசுகளை கட்டி கொண்டிருக்கின்றேன். அதனால்தான் என்னால் வேகமாக நீந்த முடியவில்லை. அவற்றை தூக்கி எறிந்துவிட்டு நீந்தி கரைசேர் என மற்றவர்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவற்றை விட மனமில்லாமல் அவன் தன் அரிய உயிரை நீத்தான். எது எந்த நேரத்தில் முக்கியம் என்று சரியான முடிவெடுப்பதில்தான் வாழ்வின் வெற்றி அடங்கியிருக்கிறது. அதுவே சிறந்த மேலாண்மை என்பதைத்தான் தொன்மை மிகுந்த இந்த சீன கதை சொல்கிறது. வேளாண் மேலாண்மை. வேளாண்மைக்குள்ளும் மேலாண்மை கூறுகள் உண்டு. சரியான பயிரை தேர்ந்தெடுத்தல், உரிய நேரத்தில் விதைத்தல், நீர் மேலாண்மையை நெறிப்படுத்துதல், அறுவடைக்கு பின் பாதுகாத்தல், உரிய விலை வரும் வரை இருப்பு வைத்தல் என்று ஒவ்வொரு கட்டத்திலும் விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் நிர்வாக நெறியும் இணைந்தால்தான் வேளாண்மை செழிக்கும். கம்ப ராமாயணத்தில் தசரதன் தன் நாட்டை மிகவும் செப்பமாகவும் நுணுக்கமாகவும் ஆட்சி செய்தான் என்பதை கம்பர் வையகம் முழுவதும் வரிஞன் ஓம்பும் ஓர் செய் என காத்து இனிது அரசு செய்கின்றான் பாலகாண்டம் 179 என்கிறார். வறியவன் ஒருவன் தன் சிறு வயலை பாதுகாப்பது போல இவ்வுலகம் முழுவதையும் பாதுகாத்து மிகச் சிறந்த முறையில் ஆட்சி செய்தான் என்று அவர் குறிப்பிடுகிறார். மனமே ஒரு வேளாண்மைக்குட்பட்ட மேலாண்மையுடையதே. இன்சொல் விளைநிலன் ஈதலே வித்தாக வன்சொல் களைக்கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்கூழ் சிறுகாலை செய் அறநெறி சாரம் 16 என்கிற நெறியை செய்பவர்களே சிறந்த மேலாளர்களாகவும் நிர்வாகிகளாகவும் இருப்பார்கள். அவர்களிடம் பணிபுரிபவர்கள் பணியை பாரமாக்காமல் சாரமாக்குவார்கள். வணிக மேலாண்மை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பன்னாட்டு வணிகம் நிகழும் இடமாக தமிழகம் திகழ்ந்தது. நமக்கு ஒரு காலத்தில் கடல் ஏரியை போல எளிதாக இருந்தது. கடலை குறிக்க இத்தனை பெயர்கள் வேறெந்த மொழியிலாவது இருக்குமா என்பது ஐயமே. கடலுக்கான வேறு பெயர்கள் அரளை, அரி, அலை, அழுவம், அலம், அளக்கர், ஆர்கலி, ஆழி, ஈண்டு நீர், உவரி, திரை, பானல், பெருநீர், சுழி, நீராழி, புணர்ப்பு, தென்னீர், பௌவம், முன்னீர், வரி, ஓதம், வளையம் என்பன. வணிகம் நடைபெறும்போது அது குறித்த மேலாண்மையும் இயல்பாக விரவி பரவி ஓங்கியிருக்க வேண்டும். சங்க இலக்கியங்களில் தமிழரின் பண்டைய வணிக பரிமாற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்நிய நாடுகளுடன் வணிகம் செய்யும் போது நம்மிடம் பரிமாற ஏதுவான உயர்தர பொருட்கள், அந்த நாடுகளின் பண்பாடு குறித்த ஆழ்ந்த அறிவு, அவர்கள் வருவதற்கு ஏற்ற சிறந்த துறைமுகங்கள், இரு மொழிகளையும் அறிந்த மொழிபெயர்ப்பாளர்கள் என பல தயாரிப்புகள் இருந்திருந்தால்தான் அது சாத்தியமாக முடியும். தமிழகத்தின் செல்வ வளம் மிகவும் மேம்பட்டதாக இருந்திருக்க வேண்டும். ரோமாபுரி சிப்பாய்கள் பாண்டிய போர்ப்படையில் இடம்பெற்றிருந்தார்கள் என்ற குறிப்பு சிலப்பதிகாரத்தில் உள்ளது. பட்டினப்பாளையில் குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டது பற்றி நீரின் வந்த நிமிர்பரி புரவியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பட்டினப்பாளையில் நீரின் வந்த நிமிர்பரி புரவியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. காவிரிப்பூம்பட்டினத்தில் மாரி காலத்து மலைமேகம் போல கடல் வழியே வேறு நாடுகளில் இருந்து மரக்கலங்களில் வந்த பொருட்களை இறக்குமதி செய்தும் நிலத்திலிருந்து வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதியாக அனுப்பவும் கணக்கிட இயலாத பொருட்கள் பண்ட சாலை முற்றத்தில் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. வான்முகந்த நீர்மலை பொழியவும் மழை பொழிந்த நீர்க்கடல் பரப்பவும் மாறி பெய்யும் பருவம் போல நீரினின்றும் நிலத்து ஏற்றவும் நிலத்தினின்று நீர் பரப்பவும் அளந்து அறியா பல பண்டம் வரம்பு அறியாமை வந்து ஈண்டி. பட்டினப்பாலை.
என பல நாடுகளிலிருந்து வந்த பொருட்கள் குறித்து பட்டினப்பாலை சித்தரிக்கிறது. அந்த பொருட்களுக்கு சுங்கம் வசூலித்த பின் அவற்றின் மீது புலி சின்னத்தை பொறித்து வெளியே அனுப்பும் சுங்க அதிகாரிகளும் இருந்தனர். வரி கொடுக்காமல் ஏற்பவர்கள் அஞ்சும் வகையில் வலிமை மிக்கவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். சங்க இலக்கியங்களின் வாயிலாக முசிறி மிக பெரிய துறைமுகமாக யவனர்களின் கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்படும் இடமாக இருந்ததை அறிய முடிகிறது. ஸ்ட்ரேஃபோ என்பவர் அகஸ்டஸ் சீசரை பாண்டிய நாட்டு தூதுக்குழு ஒன்று கிமு 20ஆம் ஆண்டு சந்தித்ததை பற்றி தெரிவிக்கிறார். தமிழர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் இடையே இருந்த வணிக உறவு இலக்கியம் மூலமும் தெரிகிறது. புறநானூற்றில் 56ஆம் பாடலில் யவனரது கப்பல்கள் பற்றிய குறிப்பு இடம்பெறுகிறது. இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் யவனரை அரண்மனை தொழிலாளர்களாக்கி கட்டுப்படுத்தினான். பகை நாட்டு செல்வங்களை கொண்டு வந்து தன் நாட்டு மக்களுக்கு வழங்கினான் என்ற செய்திகள் 10 2ஆம் பத்தில் இடம்பெற்றுள்ளன. பலர் வர்த்தகம் செய்யும் போது லாபம் கிடைக்கிறதே என்கிற மிதப்பில் தன்னை பற்றிய உயர்ந்த பிம்பத்தை உருவாக்கி கொள்வார்கள். பிறகு நாம் தொட்டதெல்லாம் துலங்கும் என தெரியாத துறைகளில் இறங்குவார்கள். ஒரு நாள் கன்னத்தில் கைவிட்டு கலங்குவார்கள். வெற்றி வர தொடங்கும் போது தான் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தம்முடைய வலிமையின் அளவு அறியாமல் மனவெழுச்சியினால் தூண்டப்பட்டு தொடங்கி இடையில் அதனை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர் என்று திருவள்ளுவர் உச்சரிக்கிறார். உடைத்தம் வழி அறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் 473 என்கிற குறள் அனைவருக்கும் பொருந்தும். நம்முடன் யாரும் போட்டி போடக்கூடாது. அப்படி போட்டிக்கு வரும் அனைவரையும் அழித்து விட வேண்டும் என எண்ணக்கூடாது. போட்டியாளர்களே நமக்குள் உந்து சக்தியை உற்பத்தி செய்கிறார்கள் என்பது மேலாண்மை விதி. மேலாண்மையில் புலியை பூனையைப் போல தொடர்ந்து நடத்தினால் அது பூனையாகவே ஆகிவிடும் என்கிற பொன்மொழி உண்டு. புத்திசாலிகள் பூனைகளையும் புலியாக்குவார்கள். அவசரக்காரர்கள் புலிகளையும் எலிகளாக்குவார்கள். நிர்வாக மேலாண்மை. உயர் பதவிகளில் இருப்பவர்கள் எல்லாவற்றிலும் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பது சாத்தியமில்லை. ஆனால் யார் திறமைசாலிகள் என்று அறிந்து அவர்களை அருகில் வைத்து கொண்டால் போதும். தெரிந்திருப்பது ஒரு வகை அறிவு என்றால் யாருக்கு தெரியும் என்ன தெரிந்திருப்பது மற்றொரு அறிவு. நாலடியார் அதையே பக்குவமாக சொல்கிறது. கல்லாரே ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுபவர் தொல் சிறப்பின் ஒன்னிற பாதிரிப்பூ சேர்ந்தலார் புத்தோடு தண்ணீர்க்கு தான் பயந்தாங்கு. 139. நிர்வாகத்தில் வரவே செலவை தீர்மானிக்க வேண்டும். வரவை தாண்டி நிறைய செலவு செய்பவன் அடுத்தவர்களிடம் கையேந்த வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்படுவான். டைமன் என்பவன் ஏத்தன்ஸ் நகரில் இருந்தான். அவன் வரவு குறைந்தாலும் செலவு நீடித்தது. அவனது உதவியாளர் நிதி நிலைமையை பற்றி பேச வருகிற பொழுதெல்லாம் கேட்க மறுத்தான். ஒரு கட்டத்தில் கடன் கொடுத்தவர்கள் கழுத்தை நெருக்குகிறார்கள். ஆனால் அப்போதும் அவன் வருந்தவில்லை. தான் அளித்த விருந்தை உண்டவர்கள் உதவுவார்கள் என்று பொய்க்கணக்கு போடுகிறான். அவனுடைய சேவகர்கள் 4 திசைகளுக்கும் சென்று வெறும் கையோடும் வெளிரிய முகத்தோடும் திரும்புகிறார்கள். அவன் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக செல்கிறான். மனித இனத்தையே வெறுக்கிறான். டைமன் பற்றிய ஷேக்ஸ்பியரின் நாடகம் நிதி மேலாண்மை பற்றிய மிகச்சிறந்த வாழ்வியல் விளக்கம். ஔவையார் நல்வழியில் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகெட்டு போன திசை எல்லார்க்கும் கள்ளனாய் ஏழ் பிறப்பும் தீயனாய் நல்லார்க்கும் பொல்லனாம் நாடு. 25 என்ற நிதியை கண்டபடி கையாள்பவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். மேலான மேலாண்மை. மேலாண்மை என்பது வெறும் புத்தக அறிவுடன் முடிந்து விடுவதல்ல. நொடிக்கு நொடி சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஏற்கனவே தயாரித்து வைத்த அறிவுக்கூறுகளை கொண்டு நாம் புதிய நெருக்கடியை மேற்கொள்ள முடியாது.
அதனால்தான் இப்போதெல்லாம் பல நிறுவனங்களில் முன் அனுபவம் என்பது எதிர்மறை ஆகிவிட்டது. அனுபவசாலிகள் செக்கு மாடாக இருப்பார்கள். ஆனால் நமக்கு தேவை ஜல்லிக்கட்டு காளைகள். எவ்வளவு எழுதுகிறோம் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு அடர்த்தியுடன் எழுதுகிறோம் என்பதே முக்கியம். 126 ஒற்றை வரிகளில் எழுதிய துளிகள் பிராக்மெண்ட்ஸ் என்னும் நூலின் மூலம் உலக புகழ் பெற்றவர் ஹெராக்ளிட்டஸ். அவர் கிரேக்க நாட்டவர். 2 முறை ஒருவன் ஒரே நதியில் இறங்க முடியாது என்று அவர் சொன்ன கோட்பாடு வாழ்வுக்கும் பொருந்தும், வர்த்தகத்திற்கும் பொருந்தும். போன ஆண்டு பொருள் பற்றாக்குறை ஏற்பட்ட போது சமாளித்த விதத்தையே இந்த முறை அனுசரிக்க முடியாது. ஏனென்றால் இப்போது ஓடும் நதியின் வெள்ளம் வேறு, நேற்று ஓடிய வெள்ளம் இந்நேரம் கடலில் கலந்திருக்கும். அவர் ஒவ்வொரு நாளும் சூரியன் புதிது என்று குறிப்பிடுகிறார். ஒற்றை வாக்கியத்தில் 1000 பொருள். ஒவ்வொரு நாளும் ஒரு புது சூழல் சந்தையில் நிலவுகிறது. நேற்று நம் வாடிக்கையாளராக இருந்தவன் இன்று அவ்வாறு தொடர வாய்ப்புகள் குறைவு. தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் விருத்தியடைந்து கொண்டே செல்கிறது. அடுத்தவர் நலனுக்காக வாழ்பவரே தலைமை பண்பு மிக்கவர். இந்திரர்க்குரிய அமுதமே கிடைப்பதாயினும் அது நமக்கு இனியது என கருது தாமே தனித்து உண்ணாதவர் அவர். அப்படித்தான் அதியன் அவைக்கு நெல்லிக்கனியை தந்தான். இவ்வாறு நிர்வாக நெறிகளை இலக்கியங்கள் பகர்ந்தன. உலக இலக்கியங்கள் அனைத்திலும் மேலாண்மை கருத்துக்கள் மென்மையாக பரவி கிடக்கின்றன. அவை பன்னீர் புஷ்பங்கள் காற்றில் பரவிவிடும் மனத்தை போல வசீகரமானவை. அவற்றை அப்படியே சிதைத்து குப்பிகளில் அடைக்க அவற்றின் படைப்பாளர்கள் முனையவில்லை. மகத்தான மனிதர்களின் வீழ்ச்சிகளை சித்தரிக்கும் அவர்கள் பலவீனங்களை கோடிட்டு எச்சரித்தும் நன்னெறிகளை நம் மனதில் இருத்தவும் படைத்தார்கள். உள் மனதில் அவை எதிரொலித்து அறிவுறுத்தும் வகையில் காவியங்கள் மூலமாகவும், நாடகங்கள் மூலமாகவும், கவிதைகள் மூலமாகவும், உருவக கவிதைகள் ஊடாகவும் நம் முன்னோர்கள் முயன்றனர். அவற்றுள் தலையாய வெளிப்பாடே மேலாண்மை கருத்துக்கள் ஆகும். நூல்வெளி. இப்பாடல் வே. இறையன்பு எழுதிய இலக்கியத்தில் மேலாண்மை என்னும் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் இந்திய ஆட்சிப்பணி அலுவலராக பணியாற்றி வரும் இவர் இ.ஆ.ப. தேர்வுக்கு தமிழை ஒரு விருப்ப பாடமாக படித்து வெற்றி பெற்றவர். 1990ஆம் ஆண்டு முதல் பல்வேறு துறைகளில் பதவிகளை வகித்து வருபவர். தமிழ் இலக்கிய பற்றுடைய இவர் தமிழில் வாய்க்கால் மீன்கள், IAS வெற்றி படிக்கட்டுகள், 7வது அறிவு, உள்ளொளி பயணம், மூளைக்குள் சுற்றுலா உள்ளிட்ட பல நூல்களை எழுதியவர். பட்டிமன்றங்களில் நடுவராக பங்கேற்பதுடன் பல்வகைப்பட்ட ஊடகங்களிலும் பங்களிப்பை செய்து வருபவர். இவர் எழுதிய வாய்க்கால் மீன்கள் என்னும் கவிதை நூல் 1995ஆம் ஆண்டில் தமிழ் வளர்ச்சி துறையின் சிறந்த நூலுக்கான பரிசினை பெற்றது. சிறுகதை, புதினம், தன் முன்னேற்ற நூல், நம்பிக்கை நூல் என இவர் படைப்புகளம் விரிவானது. நன்றி.